ஃபர்ஸ்ட் எபிசோட்ல நம்ம ரோட்டரி மண்டையன் தானே தலைவன் தானோஸ்கே துரோகத்தை பண்ணிவிட்டு மொத்த யூனிவர்ஸையும் அழிக்க ரெடி ஆகுறான். இந்த கலவரத்துல நம்ம அக்காவை அனாமத்தா விட்டுற கொடுத்து காப்பாத்துற நோவாக்காக மொத்த பிளானட்டுக்கும் கட்டப்பாவா உழைக்கிறா. அந்த ரோட்டரி மண்டையனை இப்படியே விட்டா உள்ள புந்துருவான்னு ஒத்த கீழே மொத்த பிளானட்டுக்கும் வக்கண்ட மாதிரி சீல்ட போட்டுறானுங்க. ஆனா அதையும் எந்த பண்ணாடையோ பாலாக்க பார்க்க அந்த கலவரத்துல நம்ம யாண்டு மாமா உசுர விட்டுறா. அப்படி ஆனா மாமா மர்கியாசால ஆகிறதுக்கு முன்னாடி மொத்த இன்ஃபர்மேஷனையும் ஆரோல ஏத்தி வச்சிருக்க. அதை எடுத்துட்டு ஸ்ட்ரைட்டா கோர் இருக்க இடம் தெரிஞ்ச யாராக கூட்டிட்டு அறையில ஒரு மொரட்டு குத்த போட்டு அங்க இருந்து ஸ்ட்ரைட்டா கோர் இருக்க இடத்துக்கு வந்துடுறானுங்க. கோரை ஒரு சைபார்கால தான் ஆபரேட் பண்ண முடியும்ன்றதுனால அக்கா அசால்ட்டா உள்ள புந்து உள்ள இருக்க எல்லா இடங்களையும் அக்கா மண்டைக்குள்ள ஏத்திக்கிட்டு அங்க இருக்க எல்லாத்தையும் டெலீட் பண்ணி விட்டுறா. இப்படி எல்லாம் சுபுகமா போய்கிட்டு இருக்க பின்னாடி இருந்த புறம்போக்கு பென்ட்ரைவ் அக்கா மண்டைக்குள்ளே சொருகி மொத்த டேட்டாவும் ஏத்திட்டு அக்காவை அனாமத்தா விட்டு போயிடுறான். அப்பதான் அவளுக்கு தெரியுது இந்த மஞ்ச சட்டையும் வெள்ள முடி காரியம் தான் ரோட்டரிக்கு வேலை பாக்குறாங்கன்னு. அவங்களும் விஷயம் தெரிஞ்ச நம்ம அக்காவை போட சொல்லிடுற. அக்கா யாரு? தானோஸோட பொண்ணு இல்ல. நீலே பூரா பயலுக்கு தண்ணி காமிச்சிட்டு வாத்து பாரமாடியன் காக்ரோச்னு ஒரு படைய தரட்டிட்டு உக்காளி இப்ப அவங்கடா சண்டைக்குன்னு கெத்தா நிக்கிறா. ஆனா அதுக்குள்ள அங்கிட்ட அவ கள்ள புருஷனுக்கு கதவை ஓபன் பண்ணிடுற. ரோடுல ஒரு கோலரை பண்ணி நம்ம அக்கா கதவை க்ளோஸ் பண்ண ரோட்டரி மண்டையோட ஷிப் லாரி கடியில மாட்டின எலுக்குஞ்சி மாதிரி நசிங்கிருது. நெக்ஸ்ட் எபிசோட பார்க்க மறக்காம நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.